கோவை மாநகரில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமான மேம்பாலங்கள் கட்டப்பட்ட போதும் போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அத்துடன் விபத்துகளை ஏற்படுத்தும் விதமாகவும் பாலங்கள் அமைந்துள்ளதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். இதில் தொடர்ந்து நெரிசல் போக்குவரத்து வாகன நெரிசல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மேம்பாலத்துடைய பயன்பாடுங்கிறது 10-20% கூட கிடையாது. நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. மேம்பாலம் கட்டும்போது அது விபத்துகளை குறைக்கணும். அதுதான் அடிப்படை அம்சம். கோவை காந்திபுரம் 100 அடி சாலை, ராமநாதபுரம் பாலங்களை இதற்கு உதாரணமாக தெரிவிக்கின்றனர். கோவையில் ஏற்கனவே சுமார் 25 லட்சம் வாகனங்கள் இருக்கும் நிலையில் நாள்தோறும் 500 வாகனங்கள் புதிதாக பதிவு செய்யப்படுகின்றன. ஆனால் அதற்கு ஏற்ப சாலை விரிவாக்கம் செய்யப்படுவதில்லை. இனிவரும் காலங்களிலாவது பாலங்களை முறையாக திட்டமிட்டு அமைக்க வேண்டும் என்கிறார் நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த ஜெயராமன். இது மாதிரி பொருட்கள், இது மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது டிராஃபிக் அட்வைசரி கமிஷனில் அல்லது ரோட் சேஃப்டி இதில் ஆர்டிஓவையும் கமிஷனர் ஆஃப் போலீஸையும் கலெக்டரையும் பொதுமக்கள் எங்களை மாதிரி கன்சியூமர் ஆக்டிவிஸ்ட்டு அல்லது பொதுமக்கள் சோஷியல் ஒர்க்கர்ஸை இது பண்ணி அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு எல்லாரையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய வியூஸையும் ஐடியாவும் கேட்டு பொதுமக்கள் பார்வைக்கு இந்த டிசைனை வச்சுட்டு அப்புறம் கட்டினாங்கன்னா எல்லாருடைய கருத்தையும் கேட்டு ஒரு முடிவு பண்ண முடியும். மகளிருக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், திமுக ஆட்சியில் அனைத்து மகளிருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படவில்லை என்று விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வரப்பாளையம், காவிரிப்பாளையம், காரப்பாடி ஊராட்சிகளில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இவற்றை தொடங்கி வைத்து பேசிய செங்கோட்டையன், அரசின் திட்டங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அதிமுகவின் நோக்கம் என்று கூறினார். நிகழ்ச்சியில் பவானிசாகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.